So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படினா we are going to see that so next 24 hours so உங்க person கிட்ட இருந்து நீங்க வந்து என்ன விஷயத்தை நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற பத்தி நாம வந்து பார்ப்போம். So before starting the reading, I just want to give you some small update. Community post la neenga vandu check panni paakalam. So ungalku vandu pathinga appadina a very special offer na vandu kuduthirken. So adula vandu pathinga appadina no contact kind of a situations ku alla certain questions adula vandu alla na mention pannirpen. So adu ellame and reading la vandu cover up agum and it is again a very detailed prediction. So yarukla and readings neenga venumo neenga vandu book panikalam. So either on WhatsApp illana on Instagram neenga vandu reach out pannunga. Both the detail ellame na the community post la na mention பண்ணிருக்கேன் and as well as இந்த வீடியோட ஹைலைட்லயே நீங்க வந்து பார்க்கலாம். then readings வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்பெஷல் ஆஃபரோட readings வந்து within 48 hours உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சோ அதுல வந்து two type நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா no contact and second வந்து பாத்தீங்க அப்படினா third party. சோ அதுல என்ன क्वेश्चंस இருக்கோ அது எல்லாமே அதுல வந்து கவர் அப் ஆகும் and in a detail way. ஓகேங்களா? சோ இந்த ரீடிங் நீங்க புக் பண்ணனும் அப்படினா ஸ்பெஷல் ஆஃபர் அப்படினு சொல்லிட்டு நீங்க எனக்கு வந்து DM பண்ணுங்க. so that further என்ன process அத நம்ம வந்து பார்க்கலாம். Okay, so let's start the reading now. So next 24 hours, what you can expect from your person. It is be like an opposite kind of an energy அப்படினா சொல்ல முடியும். So opposite kind of an energy அப்படிங்கறப்போ for example இப்போ நீங்க வந்து பாசிட்டிவா இருக்கீங்க அப்படினா உங்க பர்சன் வந்து கொஞ்சம் டவுனா இருக்கலாம். So overall வந்து என்னன்னா லைக் நீங்க வந்து லைக் ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க, நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க அப்படினா உங்க பர்சன் வந்து டவுனா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். In case இப்போ உங்க பர்சன் பாசிட்டிவா இருக்காங்க அப்படினா நீங்க வந்து டவுனா இருப்பீங்க. So that is some kind of an opposite kind of an energy தான் எனக்கு வந்து ரொம்ப கிளியராவே தெரியுது. And சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படினா லைக் could be number 3 or number 8 be like very specific. Number 3, number 8 and number 12 is be like very specific. இந்த டேட்ல பிறந்த ஒரு பர்சன் நீங்க வந்து இருப்பீங்க. and number 9 as well. and சில பேர் வந்து பாத்தீங்க அப்படினா லைக் Gemini, Libra, Aquarius இருக்கலாம், Virgo energies இருக்கலாம், and as well as வந்து Scorpioவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. I can see that. then fire element தான் இங்க இருக்கு. the Leo energies or be like very very presentable. சிம்மராசியோட energies ரொம்பவே presentable இருக்கீங்க. so the thing here is சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப் சிஸ்டம் இருக்கும் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும். ஸோ கேஸ்ட் வைஸ் ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப உங்க பர்சன் இந்த டைம்ல வந்து நிறையவே வந்து ஒரு சில விஷயம் வந்து அவங்க தைரியமா வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நிறைய நாள் வந்து ஒரு சில பிளானிங்ஸ்லாம் அவங்க பர்சன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சில பிளானிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தைரியமா வந்து முயற்சி பண்ணி எடுத்து செய்யற மாதிரி தான் இருக்கு. அண்ட் சில விஷயங்கள்ல வந்து அவங்க பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட்ல இப்ப நீங்கனாலும் சரி உங்க பர்சனாலும் சரி பாஸ்ட்ல வந்து நிறைய ஒரு சில விஷயத்துல வந்து நீங்க ட்ராப்பா இருந்திருக்கீங்க. ஏதாவது மற்ற பர்சன்ஸ்னால ஏதாவது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு, ஏதாவது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னாலுமே அந்த ட்ராப்பான ஒரு சில விஷயத்துல இருந்து நீங்களும் வெளில வரலாம், உங்க பர்சனும் வந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அண்ட் சொல்ல இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில நியூ பிகினிங்ஸ் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகதான் செய்யும் when it comes to this relationship. ஸோ நீங்க இந்த பர்சன் கிட்ட வந்து இந்த சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து மாற வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் இன் பாசிட்டிவ் வே. ஸோ ஓவரால் அவங்களோட லைஃபுக்காகவும் சரி இந்த ரிலேஷன்ஷிப்காகவும் சரி அவங்க ஏதாவது ஒரு சில ஸ்டெப் ஏதோ ஒரு சில முயற்சி கண்டிப்பா எடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி லைக் என்னென்ன சில விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சோ, என்னென்ன விஷயத்துலலாம் அவங்க வந்து ஒரு மாதிரி ட்ராப்பா இருக்க மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்களோ அந்த சில விஷயத்துலலாம் அவங்க வந்து வெளியில வரக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஃபார் சம் ஸ்பெசிபிக் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஐ ஜஸ்ட் சேனல் திஸ் திங், அதனால நான் அதையும் மென்ஷன் பண்றேன். இன்கேஸ் பிரெக்னன்சி அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட்ல வந்து இந்த மாதிரி பிரெக்னன்சி விஷயத்துல வந்து நிறையவே வந்து ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ சில பேருக்கு வந்து இந்த பிரெக்னன்சி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தடுத்து போயிருக்கும். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி லைக் எப்படி சொல்றது எண்டு வரைக்கும் போயிட்டு ஏதாவது ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது ஆயிருந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து லைக் குழந்தை பாக்கியம் இல்லாம சில பேர் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியும் ஒரு சில இஷ்யூஸ் இங்க வந்து தெரியுது. ஸோ அப்படி ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலுமே ஏன்னா இது வந்து இந்த மெட்டர்னிட்டின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு இந்த மெசேஜஸ்ல, எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் ரீடிங்ல. அதனால நான் அதையுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஸோ ஐ டோன்ட் நோ வென் கம்ஸ் டு த மெட்டர்னிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து கவர் அப் ஆகும்னு சொல்ல முடியாது. வெரி ஃபியூ பீப்புள், வெரி ஸ்பெசிபிக் பீப்புள் நீங்க பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு அது வந்து ரெசனேட் ஆகுன்றதுனால நான் அதையும் இது நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து மெட்டர்னிட்டி விஷயத்துக்கு நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த பிரெக்னன்சி கைண்ட் ஆஃப் விஷயத்துக்கு
பிளான் பண்றீங்க அப்படின்னா இனிமே உங்களுக்கு அதுல வந்து எந்த ஒரு குறையும் இருக்க போறது கிடையாது. ஸோ அது நல்லபடியாவே உங்களுக்கு வந்து இருக்கும். மேபி ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மேபி பாஸ்ட்ல வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம் இதனால. பட் இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. ஸோ நல்லபடியா அந்த ஒரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் அந்த குழந்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு சைல்டா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால அதுல எதுவும் பயப்பட ஒன்றும் தேவையில்லை. அண்ட் யூனிவர்ஸோட சைட்ல இருந்து நம்ம வந்து பாக்குறப்ப நிறைய ஒரு சில சேஞ்சஸ் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து யோசிச்சு வச்சிருக்க சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இது நம்ம பண்ணா கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா, இது என்ன மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் சிஸ்டம்ல நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிளியர் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சில கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தட் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது. நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 விஷயம் உங்களோட மைண்ட்ல யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 விஷயத்துல இப்போ உங்களுக்கு வந்து அது ஒரு 6 விஷயம் வந்து பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னா அந்த 6 திங்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. பேலன்ஸ் அந்த 4 நீங்க வந்து விட்டுருவீங்க. ஓகேங்களா? இட்ஸ் நாட் லைக் கம்ப்ளீட்டா நீங்க எடுத்து வச்சிருக்க செட் எல்லாமே வந்து கரெக்டா போகும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காடோட பிளான் மாதிரி தான். எப்பயுமே நம்ம சில விஷயம் வந்து யோசிச்சு வச்சிருப்போம், சில விஷயம் நம்ம யோசிச்சு வைக்கிற மாதிரியே அது நடக்கும், சில விஷயம் வந்து நம்ம யோசிச்சு வச்சிருப்போம் ஆனா அது மாதிரி நடக்காது, அதோட ட்ராக் வந்து வேற விதமா நடக்கும். அது மாதிரிதான் இங்க நீங்க ஏதாவது ஒரு சில விஷயம் யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு அது கரெக்டா போகும்னு சொல்ல முடியாது. எந்தெந்த சில விஷயம் உங்களுக்கு வந்து கரெக்டா போகுமோ அந்தந்த சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் சில நேரத்துல உங்க பர்சன்னாலும் சரி நீங்கனாலுமே சரி ஒரு சில ஹைட் அண்ட் சீக் கேம் வந்து விளையாடதான் செய்றீங்க. சில விஷயம் நீங்க அவங்க கிட்ட வந்து சொல்லாம மறைக்கிறீங்க, சில விஷயம் அவங்க உங்ககிட்ட வந்து சொல்லாம மறைக்கிறாங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது லைக் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்க வாட்ச் பண்றதா இருக்கட்டும், நீங்க என்ன செய்றீங்கன்னு அவங்க வாட்ச் பண்றதா இருக்கட்டும், அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றது நீங்க வாட்ச் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி லைக் அந்த ஒரு ஸ்பைன் நேச்சர் ரெண்டு சைட்லயுமே இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஸ்வைப் பண்றீங்களோ அதே மாதிரி உங்களோட பர்சனும் உங்களை வந்து ஸ்வைப் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராப்ளி அந்த மாதிரி ஒரு சில விஷயம் தான் இருக்கு. ஸோ இங்க வந்து ஓவரால் there is some kind of a new beginnings and new blessings possibilities are there. And உங்களோட பர்சன் ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து தைரியமா எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அண்ட் சில பேருக்கு வந்து ஃபார் வெரி ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் பீப்புள் இன்கேஸ் உங்க பர்சனுக்கு வந்து லைக் அவங்களுக்கு ஏதாவது ஜாப் ஏதாவது அவங்களுக்கு இப்போ இல்லாம இருக்கு, இல்லை ஜாப்ல இருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சில சிச்சுவேஷன் இருந்தாலும் ஸோ உங்க பர்சனுக்கு கரியர்ல ஏதாவது ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அவங்களே ஏதாவது போல்டா ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா எடுப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து பாக்குறப்போ உங்க பர்சன் வந்து இப்போ ரீசெண்டா ஏதாவது அவங்க வந்து ஏதாவது வேலையை விட்டுருக்கலாம், மேபி ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கனால அந்த ஜாபை விட்டுருப்பாங்க. இன்கேஸ் பிசினஸ் அந்த மாதிரி ஃபீல்டா இருந்தாலும் ஓரளவுக்கு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும் அதுலயுமே. இந்த பர்சன் இப்போதைக்கு வந்து when comes to லைக் அந்த ஒரு ஃபேமிலி அந்த ஹோம் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் உங்களோட பர்சன். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டைமில் வந்துட்டு லைக் அவங்களோட ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பை டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சில விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோர் ப்ராப்ளி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எந்த ஒரு சில சேலஞ்சிங்கான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு சில சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன்ஸை வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். தைரியமாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி செய்வாங்க. இன்கேஸ் உங்கள் பர்சன் வந்து யாரு கூடயாவது வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு சில விஷயம் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்னர்ஷிப் இந்த சென்ஸ் வந்து பாக்குறப்ப பிசினஸோட பார்ட்னர்ஷிப், ஓகேங்களா? ஸோ பிசினஸோட பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க ஏதாவது பண்றாங்க அப்படின்னாலுமே அது இனிமே அவங்களுக்கு வந்து அது ஓரளவுக்கு வந்து நல்லா போறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அண்ட் ஐ கேன் ஸ்ட்ராங்லி சென்ஸ் தட் உங்க பர்சன் வந்து டோரஸாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கலாம். த எர்த் எலமெண்ட் லைக் எனி கைண்ட் ஆஃப் அன் எர்த் எலமெண்ட். தென் அதே மாதிரி லைக் அகெயின் ஸோ இப்போ நீங்களா இருக்கட்டும் உங்க பர்சனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ஒரு சில விஷயத்துல வந்து எமோஷன்ஸா இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் ஏதோ ஒரு சில நியூ பிகினிங்ஸ்மே வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பட் யுவர் பர்சன் ஃபீலிங்ஸ் அஸ் வெல். ஸோ ஃபைனலி உங்க பர்சனோட ஃபீலிங்ஸையும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிருவோம். வந்திருக்க எல்லா மெசேஜஸ்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஐம் ஸ்கேர்ட் ஆஃப் லூசிங் யூ. ஸோ உங்களை இழக்கிறதுல இந்த பர்சனுக்கு விருப்பம் இல்லை.
அவங்களுக்கு பயமா தான் இருக்கு. நீங்க அந்த பர்சனல் லைஃபை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குமே தான் இருக்கு. ஸோ ஓவரால் அவங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்ப திருப்பி அந்த ஒரு இன்செக்யூரிட்டிஸான ஒரு மெசேஜஸ் தான் வருது. ஸோ நீங்க மூவ் ஆன் பண்றது அந்த பர்சனுக்கு வந்து சுத்தமா பிடிக்க போறது கிடையாது. அண்ட் அவங்களும் இந்த கனெக்ஷன்ஸ்ல இருந்து அவங்களும் வந்து மூவ் ஆன் பண்ண போறது கிடையாது. அண்ட் இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயமே நான் வந்து ஸ்பெஷலா நான் சென்ஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இன்கேஸ் இப்போ வந்து லைக் இப்போ நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்ல சம்திங் ரிலேட்டட் டு த லைக் இப்போ ரிலேஷன்ஷிப்ல நார்மல் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்தாலுமே ஃபேமிலிஸ்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ இவங்க அவங்க ஃபேமிலியை வந்து கன்வின்ஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களோட பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து அவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பேசி கன்வின்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். என்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை வந்து கொஞ்சம் இந்த பர்சன் வந்து சால்வ் பண்ணுவாங்க. உங்க பர்சனே வந்து ஏதாவது ஒரு சில ஆக்ஷன் எடுத்து சால்வ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அண்ட் அது அந்த விஷயம் ரொம்ப ஹெவியா தெரியுதுங்க. ஸோ பர்டிகுலர்லி இந்த ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஃபேமிலினால ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க அதுக்குரிய ஒரு சொல்யூஷனாவோ அதை வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து என்னன்னா லைக் டீப் டவுன் இவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்க தான் அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பார்ட்னர், நீங்க தான் அவங்களுக்கு வந்து ஒரு சூட்டபிளான ஒரு பர்சன் அப்படின்றது ஸோ உங்களோட பர்சனுக்கு கண்டிப்பா அது வந்து தெரியும். சில நேரத்துல அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து நீங்களும் உங்க பர்சனும் ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் கண்டிப்பா விளையாடுவீங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்லி அதை பேஸ் பண்ணி தான் இங்க விஷயமே வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து நிறைய விஷயத்துல வந்துட்டு லைக் அவங்க யாரு அப்படின்ற ஒரு சில ஐடென்டிட்டி உங்ககிட்ட வந்து சொல்லாம மறைச்சிருப்பாங்க. ஸோ ஓவரால் இப்போ வந்து என்ன அப்படின்னா உங்க பர்சன் சர்டன் விஷயத்துல வந்து ரிவீல் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாம இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த சில விஷயம் வந்து ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அவங்க அந்த சில விஷயம் வந்து ஷேர் பண்ணும்போது இவங்களை பத்தி இன்னும் நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுப்பீங்க. உங்க பர்சனை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுப்பீங்க. என்னதான் உங்க பர்சன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரொம்ப வருஷத்துக்குரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பர்சனை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் சரி, பட் நீங்க இன்னும் உங்க பர்சனை பத்தி தெரியாத சில விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். மேபி நீங்க வேணா நினைக்கலாம் லைக் உங்க பர்சனை பத்தி உங்களுக்கு A to Z எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் உங்களுக்கு இன்னும் உங்க பர்சனை பத்தின சில விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாம தான் இருக்கு. Some kind of a secrets are there. I'm not saying that it is a wrong way. Like சில பேர் வந்துட்டு லைக் ஒரு சில விஷயம் வந்து ஒரு டைம் வரும்போது ரிவீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சில பேர் வந்து சொல்லவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஸோ உங்க பர்சனோட கேட்டகரி வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கேட்டகரி தான். அவங்க வந்து எதுனாலுமே அவ்வளோ ஈஸியா வந்து எதையும் வந்து ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது. எதையுமே வந்து சொல்லாம வந்து செய்யக்கூடிய ஒரு பர்சன் தான். நிறைய விஷயங்கள் அவங்க வந்து மறைக்கலாம். இந்த டைம்ல நான் ரிவீல் பண்றேன் அப்படின்னு கூட கிடையாது. கடைசி வரைக்கும் அதை வந்து மறைக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா அவங்க வந்து மறைக்க தான் செய்வாங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் அவங்களோட மைண்ட் செட்ல இது நம்ம சொல்லலாம் அப்படின்னு அவங்களுக்கு எப்போ தோணுதோ அன்னைக்கு வேணா இந்த பர்சன் வாயத்தணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க இந்த டைம் பீரியட்ல ஏதாவது ஒரு சில விஷயம் அவங்களோட லைஃபை பத்தி அவங்க கிட்ட வந்து அவங்க பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், ரிவீல் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் உங்க பர்சனை பத்தின இன்னும் அவங்கள பத்தின அவங்களோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், அவங்களோட ஒரு சில கேரக்டரா இருக்கட்டும், அது நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ தட் இஸ் ஹெல்ப் ஃபார் யூ. அது உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு இன்னும் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிரியேட் ஆகும். அவங்கள பத்தின கேரக்டர் உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியரா தெரியும் போது ஸோ நீங்க இன்னும் அந்த பர்சனை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது நீங்க நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. I hope கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசென்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Shadow 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். அண்ட் இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ங்கறனால நீங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அது வந்து ரெசனேட் ஆக தான் செய்யும். இட் வில் கிவ் யூ த பெட்டர் கைடன்ஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் so again so guys please உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து both the YouTube channel ரெண்டுக்குமே எனக்கு வந்து கொடுங்க. அண்ட் as well as என்னோட Instagram channel நீங்க வந்து கொடுங்க. அண்ட் உங்களோட each and every support என்ன ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணும். டெய்லி அப்டேட்ஸ்க்காக it will definitely motivates for me. and the next thing is again so special offer மே தான் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் up to Sunday night வரைக்கும் availability இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பெஷல் ஆஃபர் particularly for the no contact and as well as the third party இது ரெண்டுக்குமே வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுல மென்ஷன் பண்ண questions எல்லாமே அதுல வந்து
டெவலப் ஆகும் அந்த ரீடிங்ஸ்ல. அண்ட் அகைன் அது வந்து ஒரு டீடைல் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பொதுவாகவே May 31 வரைக்கும் உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் ரிமூவல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த சிச்சுவேஷன்ஸை. பிகாஸ் May 31 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு. அன்லிமிட்டட் ஆஃபர்ஸ் அண்ட் அன்லிமிட்டட் திங்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ மேக் த யூஸ் ஆஃப் இட். See you guys next time. Love you all. Take care. Bye bye.